நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர நேரலையில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான தங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆனது குறித்து, அவர் தேர்தல் வெற்றி அடைந்தது குறித்தெல்லாம் நிருபர்கள் கேட்டதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாம சிரிச்சிட்டு போனாரு. அதை ஒரு பிரச்சனையாக்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆனா அதுக்கு அவர் பதில் சொல்லிருக்காரு. அப்போ நான் வேற சில வேலையா கைபேசியில பிஸியா இருந்தேன், அதனால பார்க்கல, நீங்கெல்லாம் அந்த சமயத்துல பத்திரிகையாளர்களை நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. நியாயம் தானே அது. அவர் பல்வேறு வேலைகள்ல பிஸியா இருக்கிற மனுஷன் ஒரு சில சமயம் இப்ப புன்னகையோட முடிச்சாரு அப்படின்னு பார்க்கணும். அதை ஒரு சீரியஸான இஷ்யூவா நம்ம கருத தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, திமுக அதிமுக அண்ணா திமுகவுக்கு ஆட்சி அமைக்கிறது உதவினாங்க, ஏதோ அதுல மத்தியஸ்தம் பண்ணாரு, தூது போனாருன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் வதந்தி தான். அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அந்த மாதிரிலாம் ஈடுபடுவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவா அவர் அரசியலேருந்து விலகிட்டார்னா முழுக்க விலகிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல அரசியல் தொடர்பா எந்த கருத்தையும் அவர் சொன்னதா பதிவாகலை எதுவும். அதனால இந்த ரெண்டு விஷயத்திலும் ரஜினிகாந்த் ரொம்ப அவர் ஒவ்வொரு அசைவுமே நம்ம சீரியஸா நினைச்சு விமர்சனம் செய்யறது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், தற்போது அவர் விஜய் மீது தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்றும், அதுக்கப்புறம் அவருக்கு நம்ம 2 வருட கால அவகாசம் மக்கள் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இது குறித்தான தங்களுடைய கருத்துக்கள் சார்? இதுதானே அவருக்கு என்ன விஜய் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொன்னது உண்மை. அப்புறம் ஒரு சில காரணங்களால கொரோனா காரணம், தொற்று நோய், அவருக்கும் வயதாயிடுச்சு, இது மாதிரி காரணங்களால விலகிக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுவும் அவருடைய நேர்மையான முடிவை காட்டுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம அவர் விஜய் பார்த்து பொறாமப்படுறாருன்னா, அவர் களத்துல இருந்து கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு இருந்தாருன்னா சொல்லலாம். அவர் களத்திலேயே இல்லையே, அரசியல் களத்திலிருந்து முற்றிலும் விலகிட்டு ஓய்வு பெற்று ஒதுங்கி போயிட்டார் இல்லையா? அதனால அதை ஒரு சீரியஸா நினைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மற்றபடி அவருடைய எல்லா விஷயங்களுக்கும் நம்ம அரசியல் பார்வை, ஏன்னா அவர் அரசியல்னா நேரடியாகவே கருத்து சொல்லிருப்பாரு. பல சமயங்கள்ல அரசியல் கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு ஆதரவோ அல்லது தமாகவுக்கு ஆதரவு தெரிவித்த காலம் உண்டு. இதெல்லாம் அவர் நேரடியாகவே களத்துல கருத்து சொல்லியிருக்காரு தவிர இந்த மாதிரி மறைமுகமா அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டார். அது அரசியல் விஷயத்துல அவருக்கு புரிதல் உண்டு, எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறாரே தவிர பொதுவெளியில கருத்து சொல்லும்போது மிக எச்சரிக்கையா தான் இருக்கிறார், நாகரிகமும் கடைபிடிக்கிறார். அப்படித்தான் நான் பாக்குறேன்.